ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா புதுசான விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்னன்னா நம்ம பைக் நம்ம சல்லக்குட்டி என்ன பண்ணிடுச்சு, பெரிய ப்ராப்ளம் பண்ணிடுச்சு. ஆனால் ப்ராப்ளம் பண்ணாங்க ஒவ்வொரு வாட்டியும் ப்ராப்ளம் பண்ணும்போது நமக்கு அழகழகான கண்டென்ட் கொடுக்குது. நம்ம டியோ லவர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இது டியோக்கு மட்டும் பொருந்தாது, எல்லா ஸ்கூட்டிக்கு நான் பைக்ஸ்க்கு பொருந்தோம். ஸோ அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம இல்லை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, நீங்கள் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், வண்டியோட ஷேக் கொடுக்க பாருங்கள். ஃபுல்லாக வந்து வண்டியில் வந்து இப்படி ஷேக் பண்ண போது இன்ஜின் தனியாக ஷேக் ஆகுது. இந்த இடத்துல இருக்க பெட் புஷும் ஷேக் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நான் வண்டி இன்னும் கவுத்து போட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், வண்டியை சால்வ் பண்ணேன். தெரியுதுங்களா, இந்த சேஸ் அப்படியே ஃபுல்லாகவே வந்து ஷேக் ஆகுது. இந்த சேஸும் இன்ஜினும் கனெக்ட் ஆகிற இந்த பெட் வந்து ஃபுல்லாகவே அப்படியே ஷேக் ஆகுது பாருங்கள். இருங்க போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம். தம்ப்நெயிலில் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிதுன்னா வந்தீங்க, என் வீடியோக்காக வந்துக்க மாட்டீங்க, தம்ப்நெயிலுக்காக நீங்கள் வந்திருப்பீங்க. எஸ், நான் பைக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் சர்வீஸ்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம வாகனவியல் தமிழ் அவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அவர் கோபி அண்ணா செம்ம ஃபேமஸான ஆள். ஸோ ஒரு மெக்கானிக்காக இருந்துக்கிட்டு ஒரு டீச்சராகவும் வந்து ஃப்ரீலான்ஸாக டீச்சராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. எல்லா ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸ்னால் மீன்ஸ் நம்மளை தான் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக அவர் ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட வந்து ஒரு 2 times 3 times பேசியிருக்கேன். அப்புறம் நான் மொபைலில் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ப்ராப்ளம் எனக்கு பிரச்சனை எனக்கு தெரியலன்னா நான் அவர் தான் வந்து கண்டிப்பாக கேட்பேன். ஏற்கனவே ஒரு தடவை அவர்கிட்ட வண்டியை சர்வீஸ் பண்ணியிருக்கேன். வண்டி வேறு லெவலாக இருந்துச்சு. பட் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. இதையும் வந்து நம்ம அவர்கிட்டே எடுத்து போய் கொடுத்துருவோமே சொல்லிட்டு தான் போகிறேன். வெயிட் அவரை பற்றி ரைட்டாக நான் பேசிக்கிறேன். எனக்கு மனசாக வரணும்ல. என்னன்னா, ஒரு டிக்டாக் என்ற ஒரு ஆப், ஒரு சோஷியல் மீடியா, அதை பேன் பண்ணிட்டாங்க சொல்கிறேன். அதில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. பட் எனக்கு பிடிச்சி ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா அவர் நான் சொல்லுவேன். இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வாகனவியல் தமிழ் கோபிநாத் அண்ணா வேறு லெவல் மனுஷன். ஓப்பனாக சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் சொல்லிடுவார். வண்டியில் பிரச்சனையா ஓப்பனாக பேசுவார். இதுதான் மூடி மறைக்க மாட்டார். உங்களுக்கு அவர்கிட்ட பேசணும்னு டென்ஷனாக பேசுவார். அவர் மெக்கானிக் ஷாப் வரணும்னு சொன்னால் அவருக்கு அட்ரஸ் கொடுக்குறாரு, ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து பண்ணுறாரு மனுஷன். வேறு லெவல். நம்ம அண்ணனை வந்து பார்த்துட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். அது பேக் வீல் லைட்டாக டைட்டாக தான் இருக்குமாண்ணா? அப்படியே ஸ்லோ ஸ்பீடில் லைட்டாக சுத்தம். இப்போ அது கூட சுத்த மாட்டேங்குது, தான் கேட்டேன். அப்படிங்களா? சரி. இப்போ என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது? இன்ஜின் பெட் புஷ், சாகாவாசி புஷ், பெட் புஷ். ஓகே. இது பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அலான்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதாவது இன்ஜினோட பெட் புஷ் தான் போயிட்டுருக்கு. நம்ம டபுள்ஸ் போகும்போது இல்லை ஸ்பீட் பிரேக்கர் ஏறும்போது என்ன பண்ணால் இன்ஜின் மட்டும் தனியாக வந்து மூவ்மெண்ட் ஆகும். அது மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணால் பெட் புஷ் வந்து சேஞ்ச் பண்ணோம். இதில் சுத்தமாக பெட் புஷ் போயிட்டுருக்கு. அதுதான் வீடியோவில் பண்ண போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பேக் பிரேக் வந்து ரிலீஸ் ஆகலை. பிரேக் அடித்து பிடிச்சாலும் விட்டதுக்கப்புறமும் வந்து கேபிள் வந்து டைட்டாக இருக்கிறதால ரிலீஸ் ஆகலை. பேக் பிரேக் கேபிள் வந்து 2 வரும். இது வந்து காம்பி பிரேக்னு சொல்லுவாங்க. அதாவது பேக் பிரேக் அடிச்சிங்கன்னா பேக் வீலும் நிற்கும், ஃப்ரண்ட் வீலும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அது மாதிரி காம்பி பிரேக் சிஸ்டம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வீல் வந்து 2 பிரேக் கேபிள் வரும். 2 பிரேக் கேபிளும் மாற்றணும். அதுதான் அந்த வண்டியில் பண்ண போகிறோம். ஓகேண்ணா, வண்டி பண்ணி முடிங்க. உங்கள்கிட்ட வந்து பர்சனல் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டியதுக்கு கேட்டுருவோம். அவர்கிட்ட ஆல்ரெடி வீடியோ அமிச்சிட்டேன். வண்டி இது ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தா அதை பார்த்துட்டு ஐடிஃபை வந்து வந்தார். வண்டி வீலை ஷேக் பண்ணி பார்த்தாரு, இன்ஜினை ஷேக் பண்ணி பார்த்தாரு. ஓகே, இதுதான் ப்ராப்ளம், இவ்வளோ ஆகும் அமௌண்ட்னு சொல்லிட்டாரு. அவர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஒயரு அது இதுமா சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2000 எஸ்டிமேட் போட்டார். ப்ரோ என்கிட்ட 1500 தான் இருக்குது, எனக்கு அந்த ரேட்டில் முடிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ஓகே ஜி நான் பிரித்து பார்த்துட்டு பேசுகிறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு 1.5 hour வெயிட் பண்ணி விட்டார். பிகாஸ் அவர் வந்து எனக்கு முன்னாடி 2 பைக் வச்சுருந்தார். அதை பண்ணிட்டு வரணும், ஒரு கடமை உணர்ச்சி மீறக்கூடாதுன்றதுக்காக அவர் வந்து பண்ணிட்டு சொன்னார். பட் அவர் வந்து ஒரு அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் வீடியோ எடுத்துக்கலாமா, உங்கள் ஷெட்டில் வீடியோ எடுத்தால் ப்ராப்ளம் இல்லையா, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு கேட்டவொடனே வீடியோ தானே ஜி, காசாக பணம் வீடியோ தானே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிட்டு விட்டார், ஃப்ரீயாக விட்டு. அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ண போது போர் அடிக்கும்ல, என்ன பண்ணுறது. அங்கே ஒரு குட்டி பையன் சுற்றின்னு தான், என்னடா கையில் பொம்பரம் வச்சிருக்கேன், சுற்றுவியா பொம்பரம் அப்படின்னு கேட்டேன். பொம்பரம் சுற்று தெரியுமா அப்படிங்கிறேன். தெரியுமா. அவன் என்ன பண்ணிட்டான், நம்ம ஆளுங்களாம் வேறு லெவல் குட்டி பசங்களாம். அப்படியே டப்புன்னு ஒரு செகண்ட் அப்படியே ரிட்டர்ன் வார்த்தை வரும், உனக்கு கூட தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஏன் அந்த கொடுமையை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் அதுக்கு அடுத்து நடந்த கொடுமைகளாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். வேறு லெவலாக பொம்பரம் விட்டான் பையன். சூப்பராக பொம்பரம் விட்றேன் நீ. விடு, சூப்பர். நைஸ். இருங்க போயிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் வரப்போகிறேன். அவர் வந்து வண்டி எடுத்தார்.
வண்டி எடுத்து டக்கு டக்குன்னு பிரித்தார் எல்லாமே. அவர் மட்டும் இல்லை, வண்டியை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இவர் சுற்றவே பிரிச்சுப்பாங்க. 4 மெக்கானிக்குமே சேர்த்து பிரித்தாங்க. மாற்றி மாதிரி வந்து டக்குன்னு பிரித்தாங்க. கரப்பாம்பூச்சி மாதிரி பிரிச்சுட்டாங்க. இன்ஜின் தனியாக சேஸ் தனியாக பிரிச்சுட்டாங்க. லைட்டாக மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன், என் வண்டியை வந்து இந்தமாதிரி பார்ட்டாக பிரித்து வந்து நேரில் பார்க்குறேன். ஷோரூம்லேயும் பார்த்ததில்ல, இல்லை எந்த மெக்கானிக் ஷெட்யூல் விட்டு பார்த்ததில்ல. எல்லா மெக்கானிக்ஸும் என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு போங்க சார் பண்ணி வைக்கிறேன், வீட்டுக்கு போங்க சார் பண்ணி வைக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, என்ன மாற்றினாங்கன்னு தெரியாது. இவ்வளோ சொல்லிட்டு பில்லை சைட்டாக போட்டு கொடுத்துருவாரு. நான் கேட்டேன், அண்ணா நான் இருந்து பார்க்குறேன் வீடியோ எடுக்க சொன்னோன்னே, தாராளமாக இருந்து பாருங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன. ஓகே, நமக்கு இது கண்டென்ட் வேறு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக டக்குன்னு போயிட்டு அவர் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரும் பார்த்து எல்லாத்தையும் பேரிங்ஸ் எல்லாம் புல் பண்ணி காமிச்சாங்க. அது அப்படியே சைட்டில் கிளிப்ஸ்லாம் காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே ஓகே, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதான் ஓரமாக எடுத்தேன். ஆமாம், நான் இவன் எடுத்துகிட்டு போய் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். எப்போயாவது தான் பேசுவேன், இப்போ வந்து வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன் நான். நிறைய பேர் பக்கத்துலேருந்து பார்க்கவே விட மாட்டாங்கண்ணா. கஸ்டமர் ஆமாம் டிஸ்டர்ப், அதுவும் வாஸ்தவம் தான். இப்போ நான் பண்ணுறேனே டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை, இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை. நமக்கு ஐடியா கொடுப்பாங்க சில நேரத்தில், இது பண்ணுங்க அது பண்ணுங்க. அதுதான் கொஞ்சம் சைலண்டாக பார்த்தா பிரச்சனை இல்லை. பிரிச்சாச்சா அப்படிங்களா? அது ஷேக் இருக்கா? அந்த ஷேக் வரக்கூடாது, இன்ஜின் மட்டும் தனியாக ஆடும். சரி, பெட்டே ஃபுல்லாக மாற்றணுமா? எவ்வளோ வரும்? ஏன்னா ஒன்று பண்ணுங்க, பிரேக் கேபிள் தனியாக வர மாட்டீங்க. சரி ஓகே, இது ஃபுல்லாக முடிச்சுங்க. சரி, இதை மட்டும் ரெடி பண்ணிடுங்க. அது சிம்பிள் வேலை தான், பிரேக் கேபிள் மூலம் மாற்றிக்கலாம். சரி, அது நான் அப்புறம் மாட்டிக்கிறேன். இப்போ இது இப்போ பெட்டு மட்டும் நீங்கள் மாற்ற போகிறீங்க? பெட்டு மாற்றணும். இந்த புஷ் புஷ் ஓகே, புஷ்ஷு பெட்டு மாற்றிடுங்க. ஓகே, லைட்டாக ஒரு மாதிரி டக்கு நாய்ஸ் ஆகிற மாதிரி நான் இன்ஜினில் என்னன்னு தெரியல. வால்வு செக் பண்ணிவிடுங்க. ஆல்மோஸ்ட் வந்து அவர் ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பிரித்து பார்த்தாரு, பிரித்து ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க வண்டியை பாட்டாக பிரிச்சுட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து சொன்னார், ஜி இவ்வளோதான் ப்ராப்ளம், நீங்கள் வந்து 1500 இருக்குன்னு சொல்கிறீங்க, வந்து மெயினாக இன்ஜின் பெட்டையும் இன்ஜின் பெட் புஷ்ஷையும் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ, ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஃபிட்டிங் பண்ணுறதை பாருங்கள். இதான் வீணாக போனதானா? ஓகே ஓகேண்ணா. புதுசு அது பழைசு அப்சர்வ் புஷ் மாற்றதுக்காக ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் பெட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இருக்குன்னா நம்ம இன்ஜினையும் சேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்பீட் பிரேக்கில் இருக்கும்போது இன்ஜின் சேர்த்து மூவ் ஆகிறதுக்காக அந்த மூவ்மெண்ட் வந்து அவ்வளோதான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பெட் புஷ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஷாக் அப்சர்வர் புஷ்ஷை வந்து இப்போ ஏற்றுறாங்க, புது புல்லர் வச்சு ஏற்றுறாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா, நம்ம புல்லர் வச்சு ஏற்றினா ஈஸியாக இருக்குது. நார்மலாக தட்டிக்கிட்டே எடுத்தால் அந்த அலுமினியம் பார்ட்டே உடஞ்சி போயிடும்னு சொல்கிறாரு அவர். அது உடஞ்சிச்சுன்னா இன்ஜின் கேஸே மாற்ற வேண்டியதாக வரும். ஸோ வந்து இது ஈஸியான விஷயமா இருக்குது, ஈஸியாக இருக்குது. கொடுக்குறாங்க ஸ்டீலில் கொடுக்காம. இன்ஜின் வெயிட் குறைக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்டீலோட அலுமினியம் ஸ்ட்ராங்காக இருக்குமா? வெயிட் கம்மியாக இருக்கும், வெயிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹீட் ஏதாவது மேட்ரு இருக்குது அதில் அலுமினியத்தில்? ஹீட் சீக்கிரம் குறையும். ஓ, ஸோ ஸ்டீல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வெயிட்டாக இருக்கும், ஹீட்டு குறையாது. அது கூலிங் ஆகாது. அலுமினியம் அப்படி சீக்கிரமாக கூலிங் ஆகும். காற்றுலேயே கூலிங் ஆகும்.
மெட்டலில் பண்ணோம்னா அதுக்கு வாட்டர் வேணும் கூலண்ட். ஆமாம் அண்ணா எப்போ பார்த்தாலும் பிஸியாகவே இருக்காரு. பேசுறது கூட அண்ணாக்கு நேரவே இல்லை. கண்டிப்பாக அது உண்மைதான் வழக்கு. பட் ஆனால் வேலை பக்காவாக பண்ணி கொடுக்குறாரு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் நான் நீங்கள் பண்ணுறது வெயிட் பண்ணி பண்ணுறீங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு வீடியோ எடுக்க அலோவ் பண்ணி பார்த்தீங்களா, எனக்கு அதுக்காகவே உங்களுக்கு பிடிச்சிருக்கு. தண்ணி உள்ளே போயிடுச்சுனா தண்ணியில் இறக்கி ஓட்டினேன். ஒரு எமர்ஜென்சியில் சிவிடி டிரான்ஸ்மிஷன் தான் சொல்லுவாங்க. இது ஸ்பெஷல் டூல்ஸ் தான் இது. கிளச்சு ஹப்பையும் தண்ணி பட்டுச்சுன்னா குதிக்குமா வண்டி. இப்போ வந்து க்ளீன் பண்ணி எம்ஐ ஷீட் போட்டு க்ளீன் பண்ணி தேய்க்கிறாரு. ஸோ இதனால் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்மூத் ட்ரைவ் கிடைக்கும். தண்ணியிலுக்குனே இறக்கி போட்டோம். இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்காது. அதனால் வண்டிக்கு குதிச்சு போடாமல் இருக்கும். இப்போ தேய்ச்சி போட்டால் நல்லாயிருக்கும். பெல்ட் கண்ட மாதிரி வெண்டெக்ஸ் தான் மாட்ட வேண்டியது வருமா? ஆமாம், செல்ஃப் மோட்டர் மட்டும் சுத்தம் சில நேரத்தில். அந்த மாதிரி டைமில் பெண்டெக்ஸ் மாட்டணும். இல்லை செல்ஃப் போடும்போது சவுண்டு ஓவராக ஹெவியாக வரும். கடை கடைன்னு சவுண்டு. அந்த மாதிரி டைமில் பெண்டெக்ஸ் மாட்டணும். அது ஸ்டே போல்ட் ஸ்டே வரும். நெக்ஸ்ட் டைம் போய் வராது. இது பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? மறுநாள் வேலை செய்யணும் ஜி. ஒரே நாள் இன்னையோட எல்லாம் முடிஞ்சுச்சுன்னா நைட்டு ஃபுல்லாக வேலை செய்யலாம். மறுநாளும் வரணும்ல காலையில், அதான பிரச்சனையாங்க. அதுக்கப்புறம் சுற்று வேலை ஆல்மோஸ்ட் ஃபிட்டிங் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஓகே, உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். அவர் ஃபிட்டிங் பண்ண போதே நிறையா பேசணும். நாங்கள் சிரிப்பாக ஃபன்னான விஷயம் நடந்தது. அவர் டேட்டு பற்றிலாம் கேட்கும்போது மனுஷனுக்கு ஒரே சிரிப்பு தான். அவர் ஒர்க்கு அவ்வளோ பேஷனேட்டிங்காக லவ்வோடு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் வேறு லெவல். நான்லாம் பார்த்தீங்கன்னா லவ்வரோட பேர் டேட்டு குத்தி பார்த்துருக்கேன். அம்மா அப்பாவோட பேர் டேட்டு குத்தி பார்த்துருக்கேன். ஏதோ ஒரு கண்ட கருமம் எதுனே தெரியாது, அதெல்லாம் டேட்டு குத்தி பார்த்துருக்கேன். ஆனால் அவரோட அந்த மெக்கானிக்ன்ற ஒரு அந்த பேஷனேட்டிங்கோட லவ்வோட பண்ணுற அந்த அந்த ஸ்பேனர் சிம்பிளோட அவர் கையை வச்சுட்டு அந்த டேட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ ஐ லைக் தட். கோபியனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே, ஒர்க் ஓர்டன் ஆகிடுச்சு. எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டாங்க. ரீஃபிட்டிங்லாம் அவனுக்கு கர்ப்பம் போச்சுமா பிச்சு போட்டுருந்ததை வந்து அப்படியே ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. அழகாக எடுத்து கொடுத்துட்டு ஓட்டி பாருங்க ஜீன்னு சொன்னார். ஓட்டியும் பார்த்துட்டு வந்தேன். பார்த்துட்டு வண்டி ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஓட்டி பார்க்க சொன்னால் அண்ணா அப்படியே ஓட்டி அழகாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஓகே சூப்பர் அப்படி சொல்லிட்டு ஓகே நான் பில் எவ்வளோ ஆச்சு, நான் 1500 கொடுத்தேன், எவ்வளோ ஆச்சுன்னு சொன்னார். செம்ம ஷாக்கிங். எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு பில் காட்டுறேன். எனக்கு சீரியஸாகவே செம்ம ஷாக்கிங். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இவ்வளோ கம்மியாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் வந்து வெளியில் விசாரித்தேன் எவ்வளோ ஆகும் இந்த பெட் புஷ்ஷை கழட்டி மாற்றுறதுக்கு. ஏன்னா ரொம்பவே ஒர்க் அதிகமான விஷயம் இது. ஏன்னா டோட்டல் இன்ஜினே டிஸ்மேண்டில் பண்ணி அந்த சேஸை விட்டு பிரிச்சுட்டு மாற்றுறது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சர்வீஸ் சார்ஜாக பார்த்தா இன்ஜின் பெட்டு செட்டு, அந்த இன்ஜினோட பெட் அந்த ஆம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு வந்து எனக்கு 410 rupees ஆச்சு. ஸோ ஒரிஜினல் தான். அப்புறம் இன்ஜின் பெட் புஷ்ஷு, அப்புறம் ஷாக் அப்சர் புஷ். இன்ஜின் பெட்டும் ஷாக் அப்சருக்கும் புஷ்ஷஸ் வரும். அது வந்து இந்த உராய் வந்து தேயக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது, புஷ்ஷஸ் வரும். அந்த புஷ்ஷுக்கு வெறும் 200 ரூபா. லேபர் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங். ஜஸ்ட்டு நான் சர்வீஸுன்னு போனாலுமே ஒரு இன்ஜின் ஆயில் ஏர் ஃபில்டர் மாற்றத்துக்கு ஷோரூமில் மினிமம் எனக்கு 300 400 சர்வீஸ் சார்ஜ் போட்டுருவாங்க, ஓகேங்களா? இவர் வண்டி பெட் பூஷ் எல்லாம் மாற்றி ஃபுல்லாக பிரித்து எடுத்து ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு வீடியோவும் எடுக்க விட்டு எனக்கு பேசி எனக்கு நிறையா சொல்லி கொடுத்து அப்பப்பா
அதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு வெறும் 500 தான் எனக்கு வந்து சர்வீஸ் சார்ஜே போட்டிருக்காங்க. ஸோ 500 இஸ் வெரி ஒர்த். எனக்கு வந்து 1110 ஆச்சு. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு வந்து காட்டுறேன். உங்களுக்கு தெரியுதா தெரியல வீடியோவில். ஸோ இங்கே வந்து 410 இருக்குது, இங்கே 200 இருக்குது, இங்கே 500 இருக்குது, டோட்டலாக 1110 இருக்குது. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் ஆட்டோ ஒர்க்ஸ். அவரோட கடையோட பில்லோட கொடுத்துருக்காங்க. வாசி மெக்கானிக்ஸ் வந்து பில்லுன்ற ஒரு விஷயமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேட்குறத நம்ம கொடுத்துட்டு வரோம் அப்படி தான் தெரியும். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா அழகாக பில் போட்டு இதுதான் பிரச்சனை, இதுதான் மாற்றிருக்க சொல்லிட்டு அழகாக கண்டதுக்கு ஸ்பேர்லாம் கண்டதுக்கு காமிச்சு தான் பண்ணார். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக பிடிச்சிருந்து. நான் வந்து அவர் என்னன்னு சொல்லுவேன்னா ஓப்பனாக இருக்கார். மெயின் முக்கியமான விஷயம் என்னென்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக முக்கியமான விஷயம் தான் ஷாப்புக்கு போனால் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், என் வண்டி நல்லா இருக்கணும்னு இருக்கவானே. மனுஷன் வீடியோவில் இருக்க மாதிரி தான் ஓப்பனாக நேர்லேயும் இருக்காரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து போனேன். மனுஷன் வந்து அப்படியே தங்கம். நேர்லையும் அப்படி தான், வீடியோலையும் அப்படி தான், வேறு லெவல் பண்ணுறாரு. ஸோ ஆனால் ஃபைனலாக வந்து ஒரு எண்டிங் முடிச்சுக்கலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஜஸ்ட்டு பேசணும். ஸோ அவர் பேசின கிளிப்பையும் கொஞ்சம் பாருங்கள். வீட்டு வண்டி ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு, பக்காவா வேறு நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. பட் நீங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ணீங்க, எனக்கு அதான் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. சொல்லி கொடுக்காங்கன்னா அட்லீஸ்ட் என்ன ப்ராப்ளம், இது எதனால் இது போயிடுச்சுன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எனக்கு நான் பர்சனலாக சொல்கிறேன், எனக்கு வந்து நீங்கள் பண்ணது வந்து எனக்கு ஓகேவா பிடிச்சிது. அதே மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு இதுதான் ப்ராப்ளம் நம்ம வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்டுக்கிறேன். நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அவங்களே வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிக்கோங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்கள பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் வரும்னு. ப்ராப்ளம்னா சின்ன பிரச்சனையாக பெரிய பிரச்சனையாக மாற்றிடாதீங்க, அவ்வளோதான். பெரிய வார்த்தை. ஈஸியாக முடியறது பெரிய கஷ்டமாக. சிம்பிள் ப்ராப்ளத்தை மேஜர் ப்ராப்ளமாக மாற்றாது இருந்தால் ஓகே. ஓகே, வேறு நம்ம வியூவர்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? வியூவர்ஸ்க்கு நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. எவ்வளோ நாள் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு நல்ல நன்றி. லைக் பண்ணுறதுக்கு, ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நீங்கள்லாம் அந்த அளவுக்கு வந்துருக்க முடியாது. இன்னும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக பதிவு வரும். நன்றி. அண்ணன் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்கண்ணா. நம்பரோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வளர்ந்துட்டு வராரு நல்ல மாதிரி. அண்ணா செம்ம ஜாலியாக இருக்கார், வந்ததுலேருந்து செம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு வெயிட் பண்ணி பண்ணாலும் செம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. டென்ஷனாக எனர்ஜி பண்ண போகிறோம். ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க. பில்லோடு கொடுத்துருக்காரு, ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. பில்லோடு கொடுத்துருக்காரு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண கிட்டத்தட்ட 2-3 hours மேலே வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். அங்கேருந்து கொஞ்ச நேரத்திலே அவங்க மெக்கானிக் கூட சொல்லிக் கொடுக்கும் போது நான் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கும் சேர்த்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சார். ஒயரிங் எப்படி இது அப்படி இது அப்படி சொல்லிட்டு அவர் புதுசாக டெஸ்டர்லாம் வேணும், அதெல்லாம் இப்படி யூஸ் பண்ண அப்படி யூஸ் பண்ண சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சிட்டார் வேறு லெவலாக. நானும் அவர் இருந்து அங்கே தான் பார்த்துட்டு கற்றுக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் 1 செகண்ட் போவோம் அவர் கூட பேசுகிறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன். நம்ம வந்து எவ்வளவோ பண்ணுறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ இது பண்ணுறோம். பட் இவரை மாதிரி ஒரு மனுஷங்களை வந்து சம்பாரித்து வச்சுக்கணும். நம்ம நல்ல மனுஷங்களை வந்து சம்பாரித்து நல்ல மனுஷங்களோட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வச்சுக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இந்த 2020 இன்றைக்கி எவ்வளோ தான் டஃப்பாக போனாலும், எவ்வளோ தான் கஷ்டமாக போனாலும், அந்த 2020 எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உள்ளங்கள், நல்ல சோல்லாம் வந்து எனக்கு வந்து அமைகிறாங்க. ஸோ டாடா பாபாய், see you in next video.